வணக்கம் அனைவருக்கும். அடியேன் ஜோதிடர் புதன் வி சிவசுப்பிரமணியம், மங்களம் சாலை, பல்லடம், திருப்பூர் மாவட்டத்திலிருந்து மீண்டும் ஒரு நல்ல பதிவை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அடியேன் ஒரு சிறு முயற்சி இறைவனுடைய அருளாசியில் செய்து வருகின்றேன். அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி விரும்பிக் கொண்டு வருகின்ற இந்த நடந்து வருகின்ற ஆடி மாதத்தின் சிறப்புகள் அனைவருக்கும் தெரியும். ஆடி மாதத்தில் என்னென்ன நடக்கின்றது என்று செய்தித்தாள் வழியாகவும் தொலைக்காட்சி வழியிலாகவும் நிறைய ஜோதிடர்கள் அருமையான பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமது மக்களுக்கு, பக்தர்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அடியேனின் ஒரு சிறு பதிவு என்னவென்றால், பொதுவாகவே நமக்கு சித்திரை மாதம் நமக்கு முதல் மாதமாக இருக்குது. அந்த சித்திரை மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே சித்ரா பௌர்ணமி சித்திரை 1ஆம் தேதி என்று நல்ல ஒரு அற்புதமான வழிபாடு செய்து அந்த சித்திரை மாதத்தை நாம் கொண்டாடி வருகின்றோம். சித்ரா பௌர்ணமியை கொண்டாடி வருகின்றோம். அது சமயம் ஆடி மாதம் வருகிறது என்று நினைக்கின்ற பொழுது, ஆடி தாய், ஆடி மாதம், ஆடி அன்னை, அந்த மாதம்தான் தமிழ் மாதத்தில் அனைத்து விழாக்களையும் முதலில் அழைத்து வரும் ஆடி மாதம் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஆடி மாதத்திலே ஒரு நல்ல மாதம் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆடி பட்டம் தேடி விதை என்றும் ஒரு நல்ல பழமொழி உண்டு. அம்மனுக்குரிய மாதமாகவும் இருக்கின்றது. அதே சமயம் பக்தி மாதம், சக்தி மாதம், ஆடிப்பெருக்கு, காவிரி தாய் கரைபுரண்டு ஓடும் அற்புதமான மாதம். அது சமயம் பெண்களுக்குரிய மாதம். அதே சமயம் ஆடிப்பூரம் ஆண்டாளுக்குரிய மாதம். எல்லா பண்டிகைகளையும் அழைத்து வரும் மாதம். விவசாயம், தொழில் செய்யும் அந்த மக்களுக்கு ஒரு அருமையான மாதம், வரம் தரும் மாதம். அது சமயம் பத்ரகாளி அம்மன், மாரியம்மன், மாசாணி அம்மன், கொண்டத்து காளியம்மன் போன்ற சக்தி வாய்ந்த சக்தி அம்மன் தெய்வங்களை வழிபாடு செய்கின்ற மாதம். அந்த தெய்வங்களுக்கெல்லாம் விழாக்கள் நடத்தி அனைவரும் சந்தோஷமாக வழிபாடு செய்யும் மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கின்றது. பொதுவாகவே திருவிளக்கு வழிபாடும் செய்கின்ற மாதமாக இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே ஆடி மாதம் நல்ல மாதம். அந்த மாதத்திலே அனைவரும் பக்தியோடு இருந்து அந்த சக்தியின் அருள் பெற்று வாழ வேண்டும் என்பது அடியனின் ஒரு சிறு கருத்து. பொதுவாகவே எல்லா ஊர்களிலும், நமது ஊர்களில் எல்லை சாமி, எல்லை கோயில் என்று ஒன்று உண்டு. அந்த கோவிலில் பார்த்தால் கருப்பராயன் சுவாமி, முனியப்பன் சாமி, பக்காசூரன், எல்லை சாமி என்று ஒரு சில காவல் தெய்வங்களை படைத்து அந்த தெய்வங்களுக்கு வழிபாடு செய்யும் மாதமாக இந்த மாதத்தை அனைவரும் கடைபிடித்து வருகிறார்கள். இந்த கருத்துக்களை அடியேன் நமது மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது ஒரு ஆசை, ஒரு விருப்பமும் கூட. தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அதை நாம் கடைபிடிப்பது நமது வாழ்க்கைக்கு, நமது குடும்பத்துக்கு, அனைவருக்கும் நல்லது. அது சமயம் இன்னொரு சிறு கருத்து. பொதுவாகவே ஆடி பெருக்கு என்றால் என்ன? அதே சமயம் ஆடி அமாவாசை என்றால் என்ன? ஆடிப்பூரம் என்றாலும் என்ன? இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த அற்புதமான அந்த தாயார் அம்மா, அந்த ஆடிப்பூரம் ஆண்டாள் தாய் பொதுவாகவே அந்த அம்மனுக்கு உகந்த ஒரு அற்புதமான மாதம். அந்த ஏழுமலையான் எம்பெருமாள் அவங்களையெல்லாம் நல்ல ஒரு பக்தியுடன் அவர்களை வழிபாடு செய்து வந்தால் நமக்கு எல்லா வரங்களும் பெற்று எந்த குறை இல்லாமல் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா கோயில்களிலும் ஆற்றங்கரையிலும் நீரோட்டம் இருக்குங்க. அந்த ஆற்றில் குளித்து அந்த பிள்ளையாரை வழிபாடு செய்து அவரவருக்கு இஷ்ட தெய்வம் அந்த தெய்வங்களை வழிபாடு செய்துங்க வணங்கி வந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் குளித்து ஆற்றுல குளிச்சுட்டுங்க நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் அதோட விலகிடும். ஆனால் ஒரே சமயம் பார்த்திங்கன்னா மக்கள் ஒரு குழப்பத்தில் தான் இந்த ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசையை கொண்டாடி வர்றாங்க. எப்பவுமே பாருங்கள், 12 மாதத்துக்கும் நாம் திதி கொடுக்குறோம், முன்னோர்களுக்கு சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஆடி அமாவாசையில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதுக்கு தான்
எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி, பித்ரு தோஷங்கள் இருக்குதுங்க, ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது, முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறாங்க. அவரவர்கள் வசதி தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனைத்து அமாவாசைகளிலும் நீங்கள் வந்து திதி கொடுத்து வழிபாடு செய்யலாம். அதுவும் முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த அமாவாசையை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கலாம். ஆனால் ஒரு சிலர் வந்துங்க ஒரு சில குழப்பத்தில் என்ன பண்ணுறாங்க, ஆடிப்பெருக்கன்னைக்கு வந்துங்க நீங்கள் திதி கொடுத்து வழிபாடு பண்ணுறீங்க. அது வந்து வேண்டாம் அப்படிங்கிறது தான் அடியனுடைய விருப்பம். காரணம் என்னங்கன்னா, ஆடிப்பெருக்குக்கும் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கும் தொடர்புகள் வந்துங்க ரொம்ப தூரமாக இருக்குங்க. அது தெரியாமல் ஒரு சிலர் பண்ணுறாங்க. ஆனால் அதே சமயம் அந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு வந்துங்க ஒரு சிலர் வந்து சாமி கும்பிடுறாங்க. எப்படி கும்பிடுறாங்கன்னா, அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தில் வந்துங்க ஒரு பெண் குழந்தை, அதாவது வயதுக்கு வந்த ஒரு பெண் குழந்தை, திருமணம் ஆகாமல், அது உடல்நிலை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்க சரணமாகியிருந்தால் அந்த கன்னி பெண்ணுக்காக ஆற்றங்கரையில் கன்னிமார் சாமி வைத்து குழந்தைகள் சாப்பிடும் அந்த பொருள்களை எல்லாம், தின்பண்டங்களை எல்லாம் படையல் வைத்து, அந்த கருகுமணி கருவளையிலெல்லாம் வைத்து, ஒரு சிகப்பு துணியை வந்துங்க அந்த தெய்வத்துக்கு, கன்னிமார் தெய்வங்களுக்கு சுற்றி அந்த குழந்தைக்கு வந்துங்க மனசார அவங்க வந்து வழிபாடு பண்ணுவாங்க. அது ஒன்று தான் வந்துங்க ஆடிப்பெருக்கன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு முறை. மற்றபடி வந்துங்க முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது என்பது ஆடிப்பெருக்கன்றே வேண்டாம். அதுதான் அடியானுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுதல். அதே சமயம் நீங்கள் மறுநாள் வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு தாராளமாக சந்தோஷமாக நீங்கள் வந்து திதி கொடுங்க, நல்ல வழிபாடு செய்யுங்க, எல்லா வரமும் பெற்று நீங்கள் வளமோடு வாழ வேண்டும் என்று அடியானுடைய விருப்பம்ங்க. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. அடியேன்.